ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா எபிசோட்லயும் யாராவது ஒரு ஆளுடைய சின்ன வயசு ஸ்டோரிய சொல்றாங்க. அந்த வகையில இந்த எபிசோட்ல யார பத்தி சொல்லிருக்காங்கன்னா பாப்கட் ஜிங்க பத்தி தான். அந்த ஜிங்குக்கு சின்ன லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிங்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஸ்கூல்ல ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இதே ஸ்கூல்ல தான் கண்டினியூவா படிச்சுட்டு இருக்கு போல. அதுக்கப்புறம் இடையில வந்துதான் எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜிங்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ கூட இன்னொரு பாப்கட்டும் படிச்சிருக்கு. அதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தான். அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். இவ்வளவு நல்லா படிக்க அவ்வளவு நல்லா படிக்க யார ஸ்குவாட் லீடரா போட போறாங்கிற பிரச்சனை தான் அப்பயுமே. என்னடா இவன் நம்மளை விட நல்லா படிக்கிறாளேன்னு நினைச்ச ஜிங்கு இவளை எப்படியாவது இங்கேருந்து துரத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கு. ஆனா அந்த பொண்ணு இந்த பொண்ணை விட ரொம்பவே திறமை வாய்ந்த பொண்ணா இருக்கு. எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறதுனால மத்தவங்க செய்யற தப்ப ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்ற ஆளா இருந்திருக்கு. ஜிங்கு கூட அடிக்கடி ஏதாவது தப்பு பண்ணிடுவா. சும்மா அது தப்பு இது தப்பு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு அந்த பொண்ணு குறைகிட்டே இருந்திருக்கா. அது பிடிக்காத ஜிங்கு ஒரு நாள் எகிரி குதிச்சு ஒரே அடியா அடிச்சு அந்த பொண்ணை மட்டை பண்ணிடுது. அதாவது சாகடிக்கல, அடிச்சு அடிதடி சண்டையாகி மூஞ்சி முகரெல்லாம் பேர் அளவுக்கு போயிடுது. அதுல பயந்த அந்த பொண்ணு இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன், நான் வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலை சேஞ்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாம யூகே வரைக்கும் போய் அங்க படிக்கிற லெவலுக்கு போயிடுது. அப்பாடா தொல்லை விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்ட ஜிங்குக்கு இன்னொரு ஆச்சரியம்னு சொல்றதை விட இன்னொரு ஷாக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பொண்ணு போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த ஆளுதான் ஜேஇ தான் அடுத்து வர ஆளு. ஐயோ இப்பதானே ஒருத்தி போனா அதுக்குள்ள இன்னொருத்தி வர ஆளுன்னு ஜிங்குக்கு ரொம்பவே கோபமாயிடுது. கடைசி வரைக்கும் அந்த ஸ்குவாட் லீடர் பதவி அவளுக்கு கிடைக்காம போயிடுது. அதுக்கு காரணம் ஜேஇ தான். ஜேஇ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகிற பொண்ணா மட்டும் இல்லாம எல்லா விஷயத்துலயுமே பெஸ்டா ஃபர்ஸ்டா வர்றது ரொம்பவே அவளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலேயே அங்க உள்ள எல்லாருக்கும் ஜேஇ ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிக்கிறதுனாலயும் எல்லாருக்கும் அவளை பிடிக்கிறதுனாலயும் அவளையே ஸ்குவாட் லீடரா போட்டுறாங்க. இவளை சப் ஸ்குவாட் லீடரா போட்டுறாங்க. கடைசி வரைக்கும் ஸ்குவாட் லீடர் பதவிங்கிற கனவாவே போயிடுச்சு ஜிங். சரி, இதோடையாவது இது முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. நம்ம பாப்கட்டோட லைஃப்ல ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்கட்டுக்கு லைஃபே ரொம்ப நல்லா போகுது, ஸ்மூத்தா போகுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையே ஜெகஜோதியா இருக்கும்னு நினைச்ச பாப்கட்டுக்கு இன்னொரு ஷாக்கு. இவங்க எல்லாருமே பாப்கட் கூட ஏன் பழகுறாங்கன்னு தெரியாமே அது இருந்திருக்கு ரொம்ப நாள் வரைக்கும். அந்த பையன் ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் போலாம், அங்க போலாம் இங்க போலான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கூட்டிட்டு போய் இவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதே வழக்கமா வச்சிருக்கான். அப்படி ஒரு நாள் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கும்போது பாப்கட்டும் அந்த பையனும் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் வாங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு பாப்கட்டும், அந்த பையன் நான் வாங்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிடுறான். ரெண்டு பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறதுல பாப்கட் சொல்லுது, சரி நீனே சொல்லு என்ன சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொன்ன வார்த்தை பயங்கர ஷாக்கு. எனக்கு ஜேஇ ரொம்ப பிடிச்சிருக்கு, அவதான் அவன் கிளாஸ்லயே ரொம்ப அழகா டாலா சூப்பரா இருக்கா, அவகிட்ட எப்படியாவது என்ன இன்ட்ரோ பண்ணணும்னு கேக்குறான். பட்டுன்னு பாப்கட்டோட ஹார்ட்டே உடஞ்சிருது. ஏன்னா இவ்வளவு நாள் இவங்க எல்லாருமே ஜேஇக்காக தான் இவ கூட பழகிருக்காங்கன்னு அவளுக்கு தெரியவே இல்லை. இப்பதான் முதல்ல அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அதுல இருந்தே ஜேஇ மேல ஒரு வெறுப்பு வந்துருது. மத்தவங்க எல்லாருமே இவ கூட பழகணுங்கிறதுக்காக தான் நம்ம கூட பழகுறாங்க, நம்ம அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையேங்கிற கவலை அவன் மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே பதிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் செகியை காட்டு ஆல்ரெடி எதோட முடிச்சாங்கன்னா செகி அந்த போனை உத்து பாத்துக்கிட்டு இருக்கதோட முடிச்சாங்க. மறுபடியும் இப்ப செகி போனை பாத்துக்கிட்டு இருக்கா. அவ பார்க்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்த்தாங்கன்னு காட்டவே இல்லை. அதை இந்த எபிசோட்ல காட்டுறாங்க. என்னென்ன வச்சிருக்கான்னா அவ போன்ல செகியோட டீட்டெயில்ஸ் தான் வச்சிருக்கா. செகி அப்பாவோட டெத் சர்டிபிகேட், அவருடைய ரிமார்க்ஸ், அவர் இந்த ஸ்கூல்ல எப்படி இருந்தாரு, எந்த பொசிஷன்ல இருந்தாரு, இவ காணாம போன அந்த போஸ்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ல தான் அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. எதுக்காகவே இதை எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு. இதனாலதான் அவளுக்கு பண்ண முடிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் பாப்கட் என்ன பார்த்துச்சுன்னு காட்டுறாங்க. அது என்ன பார்த்துருக்குன்னா மெடிக்கல் அடாப்சி ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்ல என்ன எழுதிருக்குன்னா, அதுவும் யாருடைய ரிப்போர்ட்னு பார்த்தா செகி அப்பாவோட ரிப்போர்ட் தான். அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்குன்னா, அவர் இயற்கையா இறக்கல, மூச்சு திணறி அப்படி இப்படி இறந்துட்டதா போட்டிருக்காங்க. பட் அவர் அப்படி இறக்கல, அவர் இறந்ததுக்கு வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இந்த ரிப்போர்ட்லாம் எங்கேருந்து அவளுக்கு கிடைக்குதுன்னா அவங்க அம்மா கிட்டே தான் கிடைச்சிச்சு.
ஸோ இது சம்மந்தமாக தான் அவங்க கேஸ் நடத்திட்டு இருக்காங்க போல. அதோட டீட்டெயில்ஸ் தான் அவங்க பார்த்துட்டு இருக்கா. அவங்க எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லே கொலை பண்ணிட்டாங்களாங்கிற எல்லா டீட்டெயிலையும் அவள் கண்டுபிடிக்கிறா. ஓ இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு இப்போதான் அவளுக்கு பல விஷயம் புரிய வருது. காலையில ஜேஇ வந்து பாக்குறா. பக்கத்துல பார்த்தா ஆளை காணோம். எங்கடா சொல்லிட்டு பார்த்தா சுத்தி முத்தி பாக்குறா. ட்ரெஸ் அழகா மடிச்சு சூப்பரா நீட்டா வச்சுட்டு போயிருக்கா. இவகிட்ட சொல்லாம கூட கிளம்பிட்டா. ஆனா அவ அதை விட பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல. நேத்து நைட்டு செகியோட போன்ல இவருடைய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா. இதனால செகி எங்கெல்லாம் போறாளோ வராளோ எல்லாத்தையும் அவளால நோட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கா. இப்ப அதை தான் அவ போன்ல இன்ஸ்டால் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இப்ப அவ எங்க இருக்காங்கிற டீட்டெயில பார்த்து வச்சுக்கிறா. ஏன் இவ இந்த மாதிரி பண்ணணுங்கிற டவுட் தான் எல்லாருக்குமே. இந்த சீரியஸ் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் சஸ்பென்ஸா தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னே நம்மளால யூகிக்கவே முடியல. ஒருத்தரும் ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குறாங்க, இவங்க ஏன் அவங்க மேல அன்பா இருக்கணும், இவங்க ஏன் அவங்க மேல இப்படி கோபமா இருக்கணுங்கிற எந்த ரீசனுமே நமக்கு தெரியல. வெறுப்பையும் அழிக்கணுங்கிற எண்ணத்தையும் டைரக்டாவும் காட்டாம இன்டைரக்டாவும் காமிச்சுக்கிறாங்க. அதுவும் ஏன்னு தெரியல. சரி போக போக பாப்போம். நெக்ஸ்ட் ஜேஇ தான் காட்டுறாங்க. ஜேஇ சாப்பிட்டுட்டு இருக்கதை காட்டுறாங்க. அவங்க அப்பா உள்ள வந்து இனிமே ஜேஇயுடைய மெனுவை மாத்தணும், ரொட்டீனாவை சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்லாம இனிமே மெனுவை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாரு. நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரமாட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன கேக்குறாங்கன்னா, உன் ஃப்ரெண்டு எங்க சாப்பிட வரலையான்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு கோபம் வருது. அவ எங்க போனா உங்களுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமா பேசுறா. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜேனாவுடைய டாகு அவளையே தேடிக்கிட்டு இருக்கு. அவ எப்பதான் வருவானே தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஒரு டீட்டெயிலும் தெரியல. அவளும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டா, என்னாலே அவளுக்கு ஃபோன் பண்ண முடியல, கான்டாக்ட் பண்ண முடியலன்னு சொல்லும் போது, இல்ல அவளுடைய கிரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குதுல்ல, அதை அதிகமாக்கணும்ல, அதுக்காக தான் அவ போயிருக்கா, கூடிய சீக்கிரம் வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஜூயியும் லிங்கும் பேசிட்டு வராங்க. ஜிங்கும் என்ன பேசிட்டு வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜூயி தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஜிங்கு வந்துட்டு, என்னாச்சு உனக்கு, இன்னைக்கு ஷூஸ் எல்லாமே ப்ராப்பரா போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா எல்லாம் நீ சொல்றேன் தான், நீ சொல்றேன்னு தான் இப்போ ஷூஸ் போட்டு வந்திருக்கேன், இனிமே நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப பாப்கெட் ரொம்ப திமிரா பேசுது. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது, பல பேர் விக்டிமா இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, அது தெரியாம நம்ம இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்டைரக்டா சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸுக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா ஜேஇ கிளாஸ்க்குள்ள நுழையிறா. நுழைஞ்சதுமே செகி எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறா. என்னன்னு கிளாஸ்ல இருக்கிற யாருக்குமே புரியல. அப்பதான் கிளாஸ் லீடர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, நல்லி ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போறா, அதுக்காக ஆபீஸ் ரூம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே ஜேஇ அந்த இடத்த விட்டு எழுந்து போய் செகின்னு செகியை கூப்பிட்டு பின்னாடியே போகுது. அவனும், நீ ஏன் என் பின்னாடி வர, எனக்கு வேற வேலை இருக்கு, நாங்க டீச்சர் ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லி பாக்குறா. அப்பயுமே ஜேஇ விடுற மாதிரி இல்ல, நானும் வரேன் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. போகும்போது செகி அங்க உள்ள புக்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா. நல்லி அங்க நின்றுட்டு இருக்கத ஒரு செகண்ட் அப்படியே நின்னுறா. நீ நல்லிக்கு குட் பை சொல்லணும்னு உனக்கு தோணலையான்னு சொல்லிட்டு செகி வந்து ஜேஇ கிட்ட கேக்குறா. அதுக்கு ஜேஇ, உனக்கு சொல்லணுமா என்ன, சரி வா போவோன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி கடகடன்னு எடுத்துக்கிட்டு நல்லி கிட்ட போறா. நல்லி கிட்ட போய் பேசிட்டு என்னன்னு பேசுறான்னா, இந்த ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறல, அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், அந்த ஹாஸ்டல் நல்லா இருக்கும், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ, அந்த யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போடுறா. அவங்க அம்மாவும் அதை சிரிச்சுக்கிட்டு சரிம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சிட்டு ஓகேன்னு சொல்றாங்க. பட் நல்லிக்கு மூஞ்சே சரியில்லை. இது எல்லாத்தையும் செகி ஒரு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவ கையை பிடிச்சி கிளாஸுக்கு எடுத்துட்டு ஓடிடுறா. கிளாஸ்ல பார்த்தா டீச்சர் ஒரு பேப்பர் தராங்க எல்லாருக்கும். என்ன பேப்பர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பயோகிராஃபியை ஆட்டோபயோகிராஃபியை எழுத சொல்லி ஷீட் கொடுத்துருப்பாங்க போல. அதோடைய மார்க்ஸ் தான் இப்போ கொடுக்குறாங்க. ஏவா, A+, A- அந்த மாதிரி. அப்போ எல்லார் ஷீட்டையும் ஒரு ஆளாக கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஜேஇக்கே A- தான், பாப்கட்டுக்கும் A- தான். அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படியே கூகுளில் இருக்கிறத காப்பி பண்ணி போட்டிருப்பா. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த கிளாஸ்ல யார் நல்லா எழுதிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும் போது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமா கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, உங்க கிளாஸ் மானிட்டர் தான் சொன்னோடனே எல்லாரும் அவளையே பாக்குறாங்க.
அப்படின்னடா ஆட்டோபயோகிராஃபியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அதை எங்களுக்கு படிச்சு காட்டுங்கன்னு கூட ஒரு சிலர் சொல்றாங்க. முக்கியமா நம்ம பாப்கட்டு இவ என்ன பெருசா எழுதியிருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறது மட்டும் இல்லாம எங்கடி காட்டே பாப்போங்கிற மாதிரி பேசுது. பட் ஜேஇ அதுக்கு அலோவ் பண்ணல, செகியும் அதுக்கு அலோவ் பண்ணல. ஏன் ஜேஇ கூட செகி கிட்ட கேக்குறா, அதை கூட அவ பெருசா சொல்லிக்கல. ஏன்னா செகி ஆல்ரெடி கோவமா இருக்கா. இவ இந்த மாதிரி பண்ணிட்டாளே, நம்மள எதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மனசுல ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. கிளாஸ்ல எல்லாரும் கேட்டு கேட்டு பார்த்துட்டாங்க. யாருக்குமே செகி காட்டாம பேக்ல வச்சு லாக் பண்ணிட்டு சரிவா சாப்பிட போலான்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜூயி டீச்சர் கிட்ட பேச வந்திருக்கா. எதுவோ கிண்டலா நக்கலா பேசிட்டு இருக்காங்க. சும்மா ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்குள்ள ஒரு சின்ன டாக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசும்போதுதான் அங்க ஒரு பேப்பரை கவனிக்கிறா. அதுதான் செகியுடைய பேப்பர். அதை டீச்சர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்தவ சும்மா இருப்பாளா, அதை எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் செகி போயிட்டு அவ பேக்ல இருக்கிற ரிப்போர்ட்டை தேடி பாக்குறா. அதை காணும். ஏன்னா அதை ஆல்ரெடி யாரோ எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூயி என்ன பண்றான்னா, அந்த ஜெராக்ஸ் எடுத்தவ அதை எடுத்துக்கிட்டு எங்கேயே வெளில கடன்னு வேகமா போறா. எங்க போறான்னு தெரியல. திடீர்னு கிளாஸை விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுறா. செகி அவ இடத்துல சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தேடி பாக்குறா. அவளுடைய ஆட்டோபயோகிராஃபி பேப்பரை காணும். என்னத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஆட்டோபயோகிராஃபி காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. ஜூயி எங்கேயோ வேகமா போனா இல்லையா, அது எங்கன்னு இப்பதான் தெரியுது. எங்கன்னா மியூசிக்கல் கிளாஸுக்கு. இவ ஒரு பக்கம் ஸ்கூலுக்கும் வந்துகிட்டு மியூசிக்கும் போயிட்டு அட்டன் பண்றா. அந்த டீச்சர் அங்க அந்த இடத்தெல்லாம் பாக்குறாங்க. எல்லா இடமும் ஒரே டஸ்டா கிளீன் இல்லாம அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு. பார்க்கதான் நீட்டா இருக்கு. கிட்ட போய் ஊத்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயும் மண்ணா படிஞ்சிருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இப்படி வாசி அப்படி வாசின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா பேசுறாங்க. இவளுக்கு வாசிக்கவே வரல. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, அதனால அப்படி ஆகணும்னு வாசிக்க ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களும் ரொம்பவே இவளுக்கு கத்துக் கொடுக்க ட்ரை பண்றாங்க. பட் அவளுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. அவ கையை கூட பார்த்துட்டு சொல்றாங்க, மியூசிக் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கை எப்படி இருக்கணும் தெரியுமா, நல்லா ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும். ஆனா உன் கைய பாரு, சாஃப்டா இருக்கு. நீலாம் நெயில் பாலிஷ் போட்டுட்டு சுத்துறதுக்கு தான் லாய்க்குங்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க. பேசிட்டு காஸ்ட்லி பேக், காஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே பிராண்டடா யூஸ் பண்ற உனக்கு இன்னொரு விஷயம் புரியல. டீச்சருக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணுங்கிறது, இதெல்லாம் வாங்கணும்னு இருக்கிறவனுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னு தோணலையான்னு சொல்லிட்டு கேவலமா திட்டுறாங்க. அப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது, நம்ம ஃபீஸ் கொடுக்கலன்னு. உடனே அவள் பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு, மிஸ் இந்தாங்க இந்த பேக்கை வச்சுக்கோங்க, இதை நீங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வித்தா கூட நல்ல ரேட்டுக்கு போகும், உங்களுக்கு என்ன தோணுதோ இதை வச்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. கொடுத்ததும் அவங்களும் வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்பதான் அந்த A+ன்னு போட்டிருக்க ஜெகியோடைய ஆட்டோபயோகிராஃபி பேப்பரை பாக்குறா. அத்தவ சும்மா இருப்பாளா, ஜெராக்ஸ் போட்டு கிளாஸ் முழுக்க வச்சுட்டா போல. அங்க போய் பார்த்தா எல்லாருடைய டேபிள்லயும் எல்லாருக்கிட்டையும் அந்த பேப்பர் இருக்கு. ஆட்டோபயோகிராஃபி பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாருடைய டெஸ்க்லயும் இருக்கு. எல்லாரும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயந்து பதில் சொல்றாங்க. ஜேயும் எல்லார் கையிலயும் பாக்குறா. எல்லார் கையிலயும் அந்த பேப்பர் இருக்கு. உடனே நீங்க இது ஏன் பர்மிஷன் எல்லாம் படிக்க கூடாது கொடுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் புடிங்கிட்டு வந்துடுறா. புடிங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செகி என்ன ரியாக்ட் பண்றானா, நான் உங்ககிட்ட பேசணும் ஜெயிவான்னு சொல்லி கூப்பிட்டு போறா. 2 பேரும் ஒரு இடத்துல போய் பேச போறாங்க. பேச போகும்போது ஜேஇ ரொம்பவே கோவப்படுறா. இந்த பேப்பரை எப்படி இப்படி பரவச்சுன்னு தெரியல, யார் இதை பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி தூக்கி போடுறா. அப்ப செகி என்ன கேக்குறானா, சரி அவங்க பண்ணத்துக்கு கோவப்படுறியே, நீ பண்ணத்துக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் பண்ணனா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அப்பதான் போனை காட்டுறா. போனை காமிச்சு, எதுக்கு எங்க வீட்டோட டீட்டெயில்ஸ், எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுக்கு உன் போன்ல நீ வச்சிருக்க, எங்களை எதுக்கு நீ ஃபாலோ பண்ணணும், ஏன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேக்குறா. அப்பதான் அதுல ஒரு வீடியோ இருக்கு, நல்லி ஸ்கூலை விட்டு போனதுக்கான ரீசன். ஆல்ரெடி நல்லி செகிய புள்ளி பண்ணிருப்பா. அப்படி புள்ளி பண்ணும்போது இவளுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். பட் அவளால எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப சோ அவளை ரெஸ்ட் ரூம்ல வச்சு வீடியோ எடுத்திருப்பா. என்ன எடுத்திருப்பான்னு, ட்ரக்ஸ் யூஸ் பண்றல, அப்படி பண்றல, இப்படி பண்றல, அவங்க கூட இருக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசி அதை ஒரு வீடியோவும் எடுத்திருப்பா. அதுக்கு அவ பயந்து பணிஞ்சு கீழே முட்டி போட்டு அழுவா, இதை நீ யார்ட்டையும் காட்டாது அப்படின்னு சொல்லி. அதுதான் அந்த மெசேஜ். அந்த மெசேஜ்ல இந்த வீடியோ டிலீட் பண்ணு, யார்ட்டையும் காட்டாதுன்னு சொல்லி நல்லி கெஞ்சிருப்பா இல்லையா, அதுதான் அது. இவளை புள்ளி பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்கூலை விட்டே போற அளவுக்கு பண்ணிட்டா. அதுதான் நடந்திருக்கு. உடனே ஜேயும் அதான் சொல்றான், உனக்கு நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன், உன்னை விட்டு அவ போயே ஆகணும், உன்னை புள்ளி பண்ணவும் இந்த ஸ்கூல்ல இருக்க கூடாதுன்னு தான் நான் பண்ணேன், இதுக்கு நீ கோவப்படக்கூடாது,
ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும் ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் கேட்டது இந்த வீடியோவை பற்றி இல்லை, அந்த ஃபோட்டோஸ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்கு வரா செகி. ஏன் எங்கள் ஃபேமிலி மேட்டரை நீ உன் ஃபோனில் வச்சுருக்க, எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு சொல்லுன்னு சொல்லி கேட்குறா. ஜேஇ அப்படின்னு இருக்கா. செகியை மறுபடியும் விடுற மாதிரி தெரியல. ஜேஇ சொல்லு, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க, எதுக்காக உன் ஃபோனில் நீ இந்த டீட்டெயிலாம் வச்சிருக்க, சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசுகிறா. அவளும் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சீரீஸ் போடணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால போட முடிஞ்சா போட்டுருவோம். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி செகி ஜேஇ கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கா. ஆனா எந்த கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் சொல்லணுமோ அதை சொல்லாம சம்பந்தமே இல்லாத ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருந்தா. கடுப்பான செகி, உனக்கு ஒரு விஷயம் தெரியணும்ல, யார் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவங்க டேபிள்ஸ்ல வச்சாங்கன்னு? அது நான் தான் வச்சேன். ஆமா, அதை செஞ்சது வேற யாரும் கிடையாது, நான் தான். என்னுடைய ஆட்டோபயோகிராஃபியை எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி எல்லாரும் டேபிள்லையும் கொண்டு போய் வச்சது. அதுக்கு நான் எம்பரஸா ஃபீல் ஆகவே இல்லை. நீ ஏன் நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன் இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நீனே நினைச்சுக்கிற? என்னை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் நான் எல்லாருடைய டேபிள்லையும் கொண்டு போய் வச்சேன். நீ என்ன ஆன்சர் சொல்லணுமோ அதை விட்டுட்டு வேற ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் ஓ வாயாலேயே அந்த உண்மையை சொல்ல வைப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு செகி கிளம்பிடுறா. கிளம்புனவ கிளாஸ்க்குள்ள போய் நுழையிறா. அவன் நுழையும் போது லெஃப்ட் சைட்ல பார்த்தோம்னா ஒரு குடுக்கல் வாங்கல் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தி பேட் கேட்கறா, அதுக்கு ஒருத்தி கொடுக்குறா. இருந்தாலும் ஒரு சின்ன தயக்கத்தோட ஏதோ ஒரு பதட்டத்தோட காசு கொடுத்து வாங்கிட்டு போறா. அது என்ன ரீசன் அப்படிங்கறத பின்னால பார்ப்போம். செகி போய் கிளாஸ்ல உட்காந்தோடனே அவளுக்கு முன்னாடி டெஸ்க்ல இருந்த பொண்ணு, ஏய் நீ உண்மையிலேயே கிண்டர் கார்டன்ல தான் இருந்தியா, அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கு முன்னாடி அங்க இருந்து எப்படி இப்படிலாம் படிச்சு நீ எப்படி லைஃப்ல இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஷாக்கா கேக்குறா. அதுக்கு பாக்கட்டு, ஏன் நீ படிக்கவே இல்லையா, உனக்கு தெரியாதா, உன் வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு செகி கிட்ட போயிட்டு சரிவா நம்ம வெளில போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுது. இவ இதுக்கு நம்மள கூப்பிடுறான்னு சொல்லி பார்த்தா ஸ்குவாட் லீடர்ஸ்க்குலாம் அங்கே ஒரு மீட்டிங் நடக்குதான். ஸோ ஸ்குவாட் லீடரும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஸ்குவாட் லீடரும் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அப்ப ஜேஇ உள்ள வரா. அங்க பார்த்தா பாக்கெட்டு செகியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. செகிக்கு அது கொஞ்சம் எம்பரசிங்கா ஃபீல் ஆகுது. நீ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கல அவ்வளவுதானே, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படிலாம் இல்லை, பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் இல்லை, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் உன்னை பார்த்தேன்னு சொல்றா. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது உங்க அப்பா இறந்துட்டாங்கல்ல அதை பத்தி தான். என்னது எங்க அப்பா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த ப்ரொஃபஸர் தான் உன் அப்பாங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, எனக்கு நல்லா தெரியும் அவர் தான் உன் அப்பான்னு சொல்லிட்டு, ஆனா அவர் எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்றா. இவளுக்கு மறுபடியும் ஷாக் ஆகுது. அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் அதனால தானே இறந்துட்டாங்கன்னு சொல்லி செகி சொல்லும் போது, இல்ல அவர் அப்படிலாம் இறக்கல, ஜே மெடிக்கல் சென்டர்ல தான் இறந்திருக்காரு, அங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இறந்திருக்காரு, அங்கதான் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அது என்ன தப்புன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி செகி கேட்கும் போது பாக்கெட்டு, எனக்கு எப்படி தெரியும் தானே கேக்குற, எங்க அம்மா மூலியமா தான், எங்க அம்மா லாயருங்கிறது உனக்கு நல்லா தெரியும், ஆக்சுவலி இந்த டெத் எப்படி நடந்துச்சுன்னு உன் ஸ்டெப் மதர் கண்டுபிடிக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கேஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, இது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும் போது சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு செகி சொல்றா. சத்தியமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி உங்க அப்பாவை பத்தின கேஸ் நடக்கும் போது உன்னுடைய கன்சர்ன் இல்லாம நடக்கும், உங்க வீட்ல யாரும் சொல்லலையா, உன்னை எதுவும் சைனும் கேட்கலையான்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு மறுபடியும் செகி சொல்றா. ஆமா, உங்க அப்பாவை கொன்னுட்டாங்க, அந்த கேஸை தான் எடுத்து எங்க அம்மா நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஜே மெடிக்கல் சென்டர்ல தான் ஏதோ நடந்திருக்கு, என்னால சொல்லி கண்டுபிடிக்க முடியல, அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸும் கையில இல்லாதனால எங்க அம்மாவோட கேஸை முடிக்க முடியல, ஆனா அவரு ஹார்ட் ப்ராப்ளமால இழக்கிறார், அவர் டெத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அடாப்சியும் அங்கேயே நடந்ததுனால அதை ஈஸியா மறைச்சிட்டாங்க, இத பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தெரியலையா, அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியா, அந்த ஸ்கூல்ல அவ்வளவு பேர் இருக்கும்போது ஜேஇ எதுக்கு உன்கிட்ட பேசணும், உனக்காக எதுக்கு பறிஞ்சு பேசணும், இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா, ஜேஇ உன்னை ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறதே அவங்க அப்பா கேஸ்ல நீ ஹெல்ப் பண்ணுவன் தான், அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு உங்களை நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறாங்க,
நாளைக்கே ப்ராப்ளம்னு ஒன்று வந்தாலும் ஜேஇ மேலே நீ சந்தேகப்படக்கூடாது, ஜேஇ அப்பா மேலே சந்தேகப்படக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு புரியலையா? எமோஷ்னலாக மக்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள ட்ரிகர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையே. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்த வேலை ரொம்ப கை வந்ததுன்னு சொல்லிட்டு அப்கட் சொல்லுது. இதை செகியால் தாங்கிக்கவே முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் டேல மீட் பண்ணதுலேருந்து அவ கூட உட்காந்ததுலேருந்து எல்லாமே ட்ராமாவான்னு யோசிச்சு பார்க்குறா. ஆக்சுவலி எல்லாமே ட்ராமாவா என்னன்னு இது வரைக்கும் தெரியல. பாப்கட் சொல்றதையும் எப்படி நம்புறதுன்னு தெரியல. அப்போ பாப்கட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பீரியட்ஸ் பெயின், பெயின் கில்லர் ஒன்று எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பாப்கட் சொல்லுது. அந்த பெயினுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கையை கொடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுது. இப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா வலி குறைஞ்சிடும்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, எனக்கு உடனே பெயினை கம்மி பண்ணணும், பெயின் கில்லர் எடுக்கணும், நான் போறேன்னு சொல்லிட்டு பாப்கட் அந்த இடத்த விட்டு போகுது. நீனும் பத்திரமா போன்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு போகுது. அப்போ எல்லா பக்கமும் பார்த்தா எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுடைய பாடியை செக்அப் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா ஜேஇ அவளை டெஸ்ட் பண்ணிக்கிறா. அடிக்கடி அவளுக்கு அந்த டெஸ்ட் நடக்குது. பிளட் எடுக்கிறதும், பிளட் சாம்பிள் எடுத்து அவளோட பாடியை பற்றி செக் பண்ணுறதும், இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் செகி அவ வீட்டுக்கு போயிட்டு தேடுறா. இந்த கேஸ் ஃபைல் சம்பந்தமா ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு மெடிக்கல் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிடைக்குது. அந்த ஃபைலுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. ஆக்சுவலி அன்னைக்கு ஒரு நாள் லெட்டர் வந்திருக்கும், இப்போதான் எடுத்துட்டு உள்ள வைப்பா இல்லையா, அந்த லெட்டர் தான் அது. அதுல கர்மான்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. என்னன்னே அவளுக்கு புரியல. இன்னொன்னுல சீக்ரெட் வேர்ல்டுன்னு எழுதிருக்கு. இன்னொன்னு உங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்தாருன்னு எனக்கு தெரியும்னு எழுதிருக்கு. இந்த மாதிரியான 3 லெட்டர்ஸ் அவ பாக்குறா. அன்னைக்கு நைட்டு ஸ்டெப் மதரும் அவளும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது நீ ஏன் லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவ சாரின்னு சொல்லிட்டு நிறைய செகி கேள்வி கேட்கிறா. என்னன்னா, நான் இவ்வளவு நாள் கிண்டர் கார்டன்ல இருந்தேன், நான் அங்க இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல, நான் வந்ததுக்கு அப்புறமா நீங்க உண்மையை சொல்லியிருக்கணும். அப்பா எதுக்காக இறந்தாங்கிறது தெரியாம நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, அதையே என்கிட்ட சொல்லல, ஏன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள 1000 கேள்வி இருக்கு, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னு சொல்றா. பட் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை. இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் அவங்க ஸ்டெப் மதர் அவ கேட்கவே இல்லை. அவளே நினைச்சு பார்த்திருக்கா. இப்பதான் சரி லேட்டா வந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறா. இதுக்கு இடையில அவ பேசுனது எல்லாமே அவளாவே கற்பனை பண்ணிக்கிட்டது. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதுக்கான மாடர்ன் கொஸ்டின் பேப்பர் மாதிரி எக்ஸசைஸ் கிட்டு மாதிரி ஒரு புக்கு தராங்க. கொடுத்துட்டு எக்ஸாம்ல எல்லாரும் நல்லா மார்க் எடுக்கணும், நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச சொல்லிட்டு போறாங்க. அவ படிக்கலான்னு சொல்லிட்டு போய் உட்காரும் போது அவ மூக்குல இருந்து ரத்தமா வடியுது. அதை தொடச்சு போட்டுட்டு டேப்லெட் எடுத்து பார்த்தவளுக்கு தோணுது, நம்ம மெடிக்கல் செக்அப் பண்ணியே ஆகணும் போல, நமக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லைன்னு தோணுது. இன்னொரு விஷயம் என்ன தோணுதுன்னா, அவள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அவள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்னா அவளுக்கு டேப்லெட்ஸ் வேணும். டேப்லெட்ஸ் போட்டால் மட்டும்தான் அவளால் ஃபர்ஸ்ட் வர முடியும். இது அவளுக்கு நல்லாவே தெரியுது. டேப்லெட்ஸும் கம்மியாக இருக்கு. லாஸ்டா ஒரு டேப்லெட் தான் அவள் கையில் வச்சிருக்கா. ஸோ எல்லா மெடிக்கல் சென்டருக்கும் போறா. ஒரு மெடிக்கல் சென்டரா போயிட்டு அவளுடைய ஹெல்த்தை செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எல்லாமே காஸ்ட் அதிகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாப்கெட்டும் போய் செக்அப் பண்ணுது. அதுக்கு ஏன் அந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் போடுறதுனாலதான் அந்த ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஜேஇக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க, பிளட் எல்லாம் வேற இன்செக்ட் பண்றாங்க, பிளட் கம்மியா இருக்குன்னு. செகி வழக்கம் போல இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கா, எங்க நமக்கான இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பார்த்தாலும் மெடிசன்ஸோடைய அமௌண்ட் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவளால் கொடுக்க முடியற அளவுக்கு அது இல்லை. தேடி சோர்ந்து போயிட்டா. அப்பா அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அவ கூட அங்க கிண்டர் கார்டன்ல இருந்தவங்க தான். எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேணும் கூடன்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, இப்போதான் நீ உன் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டல, இப்போ நீ கேட்டால் உனக்கு கிடைக்கும், எனக்கு கொடு, நீ என்ன பெரிய ஆளான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இவங்களும் உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் செகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலைஞ்சி திரிஞ்சு இந்த பிளாக் மார்க்கெட்லாம் வாங்குவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தேடுறாங்க. தேடும் போது தான் அதில் ஒரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா, இங்கே டேப்லெட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு முதல்ல அவன் பாஸ்வேர்டை இன்செர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வருது. பாஸ்வேர்டான்னு யோசிக்கும் போது தான் டிபியில் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. இந்த ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி பேப்பர் கிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுலயே பறவை மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு பொண்ணு அவ கையில கொடுத்துருப்பா. அவ கிளாஸ்ல ஒரு பொண்ணு பேட் வாங்கிட்டு போனா இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட தான்
அந்த பொண்ணு தான் கொடுத்துருப்பா. இப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். ஓ, இதில் தான் பாஸ்வேர்டு இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பாஸ்வேர்டு எழுதியிருக்கும். அந்த பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணோடனே ஓ செகி தானா அதுன்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு 2 பேரும் நல்லா பேசிட்டு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெக்ஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் வந்து டேப்லெட்ஸை கலெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் இவளும் அந்த டேப்லெட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறா. அப்போ தான் ஒரு டார்க் பேக்ரவுண்டில் காட்டுறாங்க ஒருத்தவங்க அந்த மெடிசன் இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மெடிசனை திருட்டிட்டு போகிற மாதிரி. அதுவும் ஸ்கேட்டிங் போர்டில் போகிறாங்க. ஸ்கேட்டிங் போர்டில் போகிறது நமக்கு தெரிஞ்சு ஜிஇஏ மட்டும்தான் இருக்க முடியும். அந்த இடத்துக்கு செகி போயிடுறா. அந்த ஸ்கேட்டிங் போர்டு விளையாடுற இடத்துக்கு போயிடுறா. அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே காசையும் வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து போறான்னு சொல்லிட்டு வெளில வரவளுக்கு இன்னொரு ஷாக்கு. இந்த பக்கம் அந்த இடத்துக்கு வர்றது யாருன்னு பார்த்தா அச்சன் நம்ம ஜெயி தான். வந்தவளோ இப்போ பார்த்தவொடனே ஷாக் ஆயிட்டா. என்னது நீனான்னு சொல்லிட்டு, யோசகி நீதானா? நீ நல்லா படிக்கிறதுக்கு காரணம் இதுதானா? நீ டேப்லெட் போடுறதுனாலதான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வர. இது தெரியாம நான் இருந்திருக்கேன் பாத்தியான்னு சொல்லிட்டு ரொம்பவே அலட்சியமா பேசுறா. இப்போ உன்னால இந்த டேப்லெட் இல்லைன்னா உன்னால ஃபர்ஸ்ட் வர முடியாது அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறா. இவளுக்கு ஷாக்கா இருக்கு, விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மெடிசனோட நேம் என்னன்னு சொல்லி நான் வெளில வாங்கிக்கிறேன்னு மாதிரி சொல்றா. இது என்னோட பிசினஸ் சீக்ரெட், நான் இதை யாருக்கிட்டையும் சொல்றதா இல்லை, உன்னால முடிஞ்சா நீ எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவ ஸ்கேட்டிங் விளையாட போறா. விளையாண்டு முடிச்சுட்டு நின்றுட்டு அவ கையில புக்ஸ் கொடுக்குறா. அது என்னன்னா அந்த டியூட்டரிங் கிளாஸ்ல உள்ள ஹிண்ட் தான் அது எல்லாத்தையும் கொடுத்து உனக்கு இந்த மெடிசன் ரெகுலரா வேணும், உனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். கண்டிப்பா நீ இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்தாகணும், என்னை விட 1 மார்க்காவது நீ அதிகமா வாங்கி காட்டு. அப்படி நீ வாங்கிட்டனா எனக்கு கிடைக்கிற எல்லா டியூட்டரிங் எதுவுமே நான் உனக்கு தரேன். அப்படி நீ வாங்கிட்டனா நீ கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்றா. செகிக்கு ஒண்ணுமே புரியல. யார் இவ? நமக்கு நிறைய பண்றா, கெட்டதும் பண்றா நல்லதும் பண்றா, ஏன் பண்றானே தெரியல. ஃபர்ஸ்ட்டும் வரணும்னு சொல்றாளே நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமே புரியாம அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகுறா. அப்புறம் பாத்ரூம்ல போயிட்டு அந்த சானிடரிங் பேட் எடுத்து பார்த்தா அந்த பேட்குள்ளதான் டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிய வருது. அன்னைக்கு சானிடரிங் பேட் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தி வாங்கியிருப்பா இல்லையா, அதுல உள்ள சீக்ரெட் இப்பதான் அவளுக்கு புரியுது. அதுக்குள்ளதான் டேப்லெட்ஸ் இருந்திருக்கு. ஆக்சுவலி வாங்கினது பேட் இல்ல டேப்லெட்னு சொல்லிட்டு செகி மறுபடியும் வழக்கம் போல டேப்லெட்டை போட ஆரம்பிச்சிருவா. டேப்லெட்டை போட்டோடனே அவன் மூளை பயங்கரமா கண்ணா பின்னான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த டேப்லெட்டை விட இந்த டேப்லெட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் போல. அதனாலதான் அவளுக்கு என்னென்னமோ தோணுது. அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து தண்ணி வர மாதிரி தெரியுது, அங்க உள்ள லைட் எல்லாம் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியுது. இது எல்லாமே அந்த டேப்லெட்டோடைய எஃபெக்ட் தான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு எபிசோட் ஸ்டார்ட் ஆனதும் யாராவது ஒருத்தவங்களை பத்தின ஸ்டோரியை சொல்றாங்க. அதுல போன எபிசோட்ல பாப்கட்டை பத்தி சொன்னாங்க. இந்த எபிசோட்ல பாப்கட்டோட ஃப்ரெண்டு ஈலி இருக்கா இல்லையா, அவளை பத்தி சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது டால்ஸ் எல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் அழகு, நான் தான் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு அடிக்கடி கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிறா. அப்பா அவங்க அம்மா பேக்ரவுண்ட்ல மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே என்னமோ ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கா மாதிரி கண்ணா பின்னாடி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. எப்படின்னா, பணக்காரங்கள்லாம் ஒரு சில பொண்ணுங்களை அவங்களுடைய தேவைக்காக தனிப்பட்ட முறையில தனியா ரூம்ல ஆட வச்சு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான இடமா இருக்குது. அதுக்குதான் அவங்க அம்மாவை மேக்கப் போட்டு போறாங்க. பின்னாடியே இவளும் போக பாக்குறா. அங்க உள்ள ஆன்டிஸ் விடல, பட் இவ அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. ஓடி போய் ஒரு ரூம்ல போய் நுழைஞ்சுக்கிறா. ஒரு ரூம்ல போய் நுழைஞ்சு என்ன பண்றான்னா, அவ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா. அங்க உள்ளவங்க எல்லாம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு தோணுது, சரி நம்ம பொண்ணுக்கு இதான் பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாடர்னா மாத்தணும்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க. அவளும் பயங்கரமா போஸ் கொடுக்குறா. என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கரெக்டா கேப்சர் பண்ணிக்கிறா. அதே மாதிரியே செய்யறா. அந்த கேமராவில் அவ பியூட்டிஃபுல்லாகவும் தெரியுறா. ஸோ அதுலேருந்தே அவ அந்த மாதிரியான விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறா. நிறைய காம்படிஷனுக்குலாம் போறாங்க. அப்படி போகும்போது இவளை அதிகமாக ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா குண்டாயிடக்கூடாது இல்லை, மாடர்னா எப்பவுமே ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அப்பா இவ கார்ல உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா மட்டும் வெளில போறாங்க.
போனவங்க திரும்பி வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா. போகும்போது ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா இன்னொருத்தவங்க கூட வேற மாதிரி தப்பா இருந்துட்டு இருக்காங்க. அதை அவ பாக்குறா. பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு விஷயமே புரிய வருது. ஓ, அப்ப நம்ம அம்மா இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்குது, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வரலங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. வேற யாராவதுனா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுறாங்க. பட் இவ அப்படிலாம் ரியாக்ட் பண்ணல. பாருங்கம்மா, அவங்க ஸ்கர்ட் பின்னாடி ஓப்பன் ஆயிருக்குன்னு சொன்னதும் அதை அவங்க போட்டுக்கிறாங்க. இதுல இருந்து அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இவ எல்லாத்தையும் பார்த்துட்டா போறேன்னு இப்பதான் அவங்க அம்மாவுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு. சாக்லேட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ சாக்லேட் எடுத்து சாப்பிட்றா. கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றான்னா, சாக்லேட் சாப்பிட்டா நான் குண்டானாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், ஏன்னா நீங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் வர வச்சிருவீங்களேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அந்த விஷயத்த வச்சு பிளாக்மெயில் பண்றா. எல்லாரையும் பிளாக்மெயில் பண்றதுதான் அவளுக்கு வேலை போல. கொஞ்சம் பெருசாகிறா. பெருசானதுக்கு அப்புறம் அவங்க அம்மா டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன வெளியே காணுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியில வரா. வெளியில வந்தவ எனக்கு போன் தான் ஒரு வார்த்தை சொல்றா. சொன்னதுமே போன் கிடைச்சிருது. இந்த மாதிரியே அவ லைஃப்ல எல்லாத்தையுமே மிரட்டியே அவங்க அம்மா கிட்ட காரியம் சாதிச்சுக்கிட்டு இருக்கா. இதை நான் சொல்லிடுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் மிரட்டிக்கிட்டே இருக்கா. இந்த மாதிரி அவ லைஃப்ல எல்லாமே அவளுக்கு கிடைக்குது. அடிக்கடி அவ சின்ன வயசுல நான் தான் அழகுன்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க போனாலும் காஸ்ட்லியான திங்ஸ், ரொம்பவே பிராண்டடான திங்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு ஆனிவர்சரி இல்லைன்னா கூட கேக்கெல்லாம் வெட்டி அவளே சும்மா ஆனிவர்சரின்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் போடுவா. அவங்க அம்மாவுக்கே அவங்க ஆனிவர்சரி எப்பன்னு தெரியாது, சும்மாவே போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு போஸ்ட் பண்றாங்கன்னா, வெளில உள்ளவங்களாம் நம்மள ரொம்ப பிரில்லியன்ட்னு நினைக்கணும், நம்ம ஃபேமிலியை ரொம்ப மரியாதையா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையுமே இவளே ஃபேக்கா கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இப்பதான் விஷயமே புரிய வருது. செகியை அடிக்கடி போட்டோ எடுத்து மிரட்டின ஆளு, அதை பப்ளிக்ல மீடியாவிலாம் போட்ட ஆளு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவதான் ஜூயி இலி தான் இவ போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இவ்வளவு நாள் செகியை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆன்லைன்ல போட்டோஸ் எல்லாம் போட்டு போஸ்ட் பண்ணி இவ என்ன இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறா, செகண்ட் ஹேண்ட் திங்ஸ் வாங்குறான்னு சொல்லலாம் போட்டாங்க இல்லையா. அடிக்கடி அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரிலாம் தெரிஞ்சது. அது எல்லாமே ஜூயி இலி தான், இவ தான் எடுத்து வந்திருக்கா. அதை எடுத்து போஸ்ட் பண்ணது எல்லாமே டார்க் வெப்ல போட்டது எல்லாமே இவளுடைய வேலையா தான் இருந்திருக்கு. அப்புறம் ஒரு நாள் இவ ஜாகிங் போறா. அப்ப பேக்ரவுண்ட்ல யாருன்னு பார்த்தா ஜேயோடைய அப்பா. ஜேயோட அப்பா கிட்ட அந்த பார்க்ல உட்காந்து பேசுறா. போரிங்கா இருக்கு அங்கிள் படிக்கிறது, எல்லாரும் என்ன ரொம்பவே கீழ்த்தரமா பாக்குறாங்க, அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க எனக்கு வர மாட்டேங்குது, எங்க போனாலும் பணம் எப்படி சம்பாதிக்கணும் தான் தோணுது, இப்ப கூட பாருங்க உங்க மேல என்னால பணத்தோட வாசனையை நுகர முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பணம்னு பண பேய் மாதிரி பேசுறா. அவரும் சிரிக்கிறாரு. அப்பதான் அவன் போன்ல ஒரு விஷயத்த காட்டுறா. சிஸ்டர் ஜேனாவை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்க்ளூடிங் ஜேக்கு கூட தெரியல அவங்க எங்க போயிருக்காங்கன்னு. பட் உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தேவையெல்லாம் பணம் மட்டும்தான், பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அங்கிள், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்போ இங்க நடக்கிற எல்லா ட்விஸ்டையும் இவளுக்கு தெரியும் போல, எல்லாருடைய ஸ்டோரியும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதை வெளில சொல்லக்கூடாதுன்னு அவங்க அப்பா தான் பணம் கொடுத்து அவளை மடக்கி வச்சிருக்காரு. அப்ப கூட ஸ்மோக் பண்றா, அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் நிறைய செஞ்சிருக்கேன், எனக்காக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு மாத்தி பேசிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே செய்ய சொன்னது ஜேயுடைய அப்பா தான். இவளா இதை செய்யல, ஜேயுடைய அப்பா சொல்லிதான் செஞ்சிருக்கா. அதுக்காக தான் அவர் பணம் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே இப்பதான் தெரிய வருது. எதுக்காக செகியை இந்த மாதிரி அவர் பண்ணணும், எதுக்கு இங்கிருந்து அவளை ஓட வைக்க அவர் ட்ரை பண்றாருன்னு தெரியல. பட் இதுலதான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்புறம் 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேயுடைய அப்பாவை பேட்டி எடுக்கிறாங்க. எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நீங்க புதுசா ஒரு மெடிக்கல் செக்அப் போட்டிருக்கீங்க இல்லையா, அது எல்லாருக்குமே ரொம்பவே ஒர்க் ஆகும். அதுலயும் முக்கியமா ஃபேமிலியில உள்ளவங்களுக்கு, ஃபேமிலிக்காக மொத்தமா ஒரு மெடிக்கல் பிளான் போட்டிருக்கீங்க, மெடிக்கல் பாலிசி, அது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த சரித்திரத்தையே மாத்த போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுக்கிற அம்மா ரொம்பவே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பேட்ல மெடிசன் வச்சு கடத்தின ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அது எப்படி கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த மெடிக்கல் ரூம்குள்ள போயிட்டு, மெடிசன் ரூம்குள்ள போயிட்டு பேட்ஸ்ல அந்த எந்தெந்த டேப்லெட்ஸ் கரெக்டாக சொல்லி அமைச்சிருக்க போல அந்த டேப்லெட்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கவர்ல போட்டு
அந்த பேடில் வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ கூட அன்னைக்கு ஒருத்தி வந்து பேட் அர்ஜென்டாக வாங்கிட்டு போனா இல்லையா, அந்த டேப்லெட் வேணும்னு சொல்லிட்டு அவள் வந்து நிற்கிறா. அவளுக்கு தரமாட்டேன்னு சொல்லியும் அவர் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அதை வாங்கிட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் பாக்கெட்டு கதை திறந்துட்டு வருது. அவ வரும்போது இந்த பக்கம் அந்த மெடிசன் ரூம்லேருந்து இவ வர்றதை பார்த்துட்டு போகுது. அன்னைக்கு செகி பார்த்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த போர்டை பார்த்துட்டு இருக்கும்போது கூட அந்த ரூம்லேருந்து வருவாளுங்க. அன்னைக்கு கூட அதுக்காக தான் போயிருப்பாளுங்க போல. இப்போதான் விஷயம் புரியுது. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிட்டம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளும் டேப்லெட்டை செகி போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டா. டேப்லெட் போடுறது கூட ஜேஇ பாக்குறா. பட் பெருசா அது ரியாக்ட் பண்ணாம அவளும் வேலைய ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு மூளை பயங்கரமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. எல்லாரும் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கொஸ்டின் பேப்பரோடைய சாரும் வந்துட்டாரு. எல்லாம் பேகுக்குள்ள புக்ஸ் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க போல. ரிசல்ட்டும் வந்துருச்சு. ரிசல்ட்டை பார்த்து எல்லாம் மண்டையை பிச்சுக்கிறாங்க. செகியும் ஓடி போயிட்டு நம்ம எத்தனை ரேங்க் வந்திருக்கோம்னு பாக்கணும்னு போயிருக்கா. அங்க போனா எல்லாரும் இவளையே பாக்குறாங்க. என்னடா இது எல்லாரும் நம்மளே பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு போர்டை பாக்குறா. போர்டில் பார்த்தா அவளுடைய நேமையே காணும். இன்னொரு பக்கம் லிஸ்ட்ல பாக்குறா. அந்த லிஸ்ட்ல பார்த்தா ஜேஇயுடைய பேரும் செகியோட பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. என்னடா இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு பார்த்தா 2 பேருமே ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. ஏன்னா இவ டியூட்டரே வைக்கல, டியூட்டரிங்கே போகாம, டியூட்டர் கிளாஸே போகாம எப்படி ஃபர்ஸ்ட் வந்தா, அப்ப போற நம்மலாம் கேனையான்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. இவ என்னதான் செஞ்சாலுமே அங்க உள்ளவங்களுக்கு கோவம் வராம தான் அது மாறிடுது. ஏன்னா எல்லாமே வசதியோட இருக்கிற நமக்கு இது கிடைக்கலையே, நம்மளால இது முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு வசதியும் இல்லாத இவ எப்படி இதை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போடுறாங்க. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவான் இல்லையா ஒருத்தவன், அவன் தான் கால் பண்றான். இங்க பாரு, நான் இங்கதான் நிக்கிறேன்னு கையை காட்டுறான். அவளை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ எதுக்கு இங்க வந்து இங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஆளு அந்த பக்கமா கிராஸ் ஆகி போகுது. இவன் பேசுறதையும் பாத்துறது, அவ பேசுறதையும் பாத்துறது. சரி, இவங்க 2 பேரும் தான் பேசிக்கிறாங்க போலங்கிறத அவ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ரூமுக்கு போறா. டீச்சர்ஸ் ரூமுக்கு போனோடனே அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் இவளையே பாக்குறாங்க. ஏன்னா எப்படா இவ ஃபர்ஸ்ட் வந்தா, அதுவும் ஜேஇ கூட வந்திருக்கா எப்படின்ட்டு எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. அங்க உள்ள டீச்சரும் சொல்றாங்க, உன்கிட்ட நான் இந்த விஷயத்த வந்து எதிர்பார்க்கல. இங்க வந்து உன்னால சர்வை பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்க. எப்படி இதை பண்ணணும் மட்டும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப செகி கேட்கிற கேள்வி என்னன்னா, எனக்கு மெடிக்கல் செக்அப் வேணாம்னு சொல்லிட்டு. அது அந்த டீச்சருக்கு ஷாக்கா இருக்கு. எதுக்கு மெடிக்கல் செக்அப் வேணாம்னு சொல்ற? டாப் 20 ஸ்கூல்ஸ்ல மட்டும்தான் மெடிக்கல் செக்அப், அதுவும் டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மெடிக்கல் செக்அப். அது உனக்கு கிடைச்சிருக்கு, இதை போய் நீ வேணான்னு சொல்ற. மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லதானமான்னு பேசிட்டு இருக்கும் போதே பாக்கெட்டு பயங்கரமா வேகத்தோட வருது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் இல்லையா, வந்து சண்டை போடுது. இந்த கொஸ்டினுக்கு 5 மார்க் போட்டிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு ஏன் 6 மார்க் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுது. அந்த டீச்சரும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, அது காலையே வாங்கல, போமான்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. இதை நினைச்சு அது மாடல் நின்று கதற உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த பேப்பர்லாம் போட்டு கிழிச்சு போடுது. அந்த நேரம் அதுக்கு பீரியட்ஸ் வந்துடுது. என்ன பண்றோன்னு தெரியாம மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு நிக்குது. அதுக்கப்புறம் ஜே மெடிக்கல் சென்டருடைய மெடிசன்ஸை பாக்ஸ்ல தூக்கிக்கிட்டு செகி வந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து ஈலி ஹெல்ப் பண்றா. ஹெல்ப் பண்ணும் போது பாப்கெட்டும் வந்துட்டு அந்த பாக்ஸை தூக்கி கொடுத்துட்டு, என்னுடைய மெடிக்கல் செக்கப்புக்கு பதிலாக நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஈலி கிட்ட சொல்லுது. அவளுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன் நீ மெடிக்கல் செக்அப் போலியான்னு சொல்லிட்டு. இல்ல, நான் நிறைய தடவை செக்அப் பண்ணிட்டேன். ஏன்னா டாப் 20 ஸ்டூடெண்ட்ல நான் எப்படி வந்துருவேன், அதனால நிறைய தடவை பண்ணிருக்கேன். ஸோ இந்த டைம் நீ போன்னு சொல்லிட்டு ஈலி கிட்ட சொல்லுது. அவளுக்கும் அது ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ட்ரக்ஸ் அப்ளை பண்றவன் வந்திருக்கான். அவன் செய்ய கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடு, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கொடு, அந்த ட்ரெஸ் எடுத்துக்கொடுன்னு சொல்றான். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா டக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள கூட்டு போயிட்டு கத்தியை வச்சு மிரட்டுறான். இங்க பாரு, நீ பண்ணது எது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. என்னுடைய ட்ரக்ஸ் எல்லாம் காணாம போனதுக்கு காரணம் நீ தானே, எனக்கு தெரியும். அதுக்கான காசுலாம் யார் கொடுப்பா? அவங்க அப்பா நான் கொடுப்பான். எனக்கு அதுக்கான காசு வேணும். அதுக்கு பாரு, எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும், இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கான பில்லை நீ கொடுத்துருங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாரும் வேன்ல ஏறி உட்காந்துருக்காங்க பஸ்ல. எதுக்காகன்னு தெரியல. ஜே மெடிக்கல் சென்டர்ல இருந்து அந்த ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரீயா செக்அப் பண்றாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாரும் ஏறி உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேஇ கூட பார்க்குறோம் நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவான்னு. பட் இவ உட்கார்ல. செகி வேற ஒரு சீட்டில் தனியாக போய் உட்கார்றா. அப்போ ஈலி என்ன சொல்கிறான்னா, இங்கே உள்ளவங்க யாரும் உன்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்களை விட நீ அதிகமாக மார்க் எடுத்தங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. டியூட்டரிங் கிளாஸே போகாமல் நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க பார்த்தியா, அதனால தான் எல்லாரும் ஜெலஸாக ஃபீல் ஆகுறாங்க. அதனால உன்னால இங்கே சர்வே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மெடிக்கல் சென்டருக்குள்ள போறாங்க. போகும்போது இவளுக்கு பயமாவே இருக்கு, செக்அப் பண்ண போறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டேக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு ரூம் தராங்க, ஒரு பாக்ஸ் ரூம் தராங்க, எல்லாமே. ஏன்னா அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் கைட்டி வச்சுட்டு அங்கே கொடுக்க ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக. இவளுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, இப்போ செக்அப் பண்ணாங்கன்னா ட்ரக்ஸ் எடுத்துக்கிற விஷயம் வெளில தெரிஞ்சிருங்கிறது தான். அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்து செக்அப் பண்ண சொல்றாங்க. அதில் இவ்வளோதெல்லாம் டிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்களா, மிஸ்கேரேஜ் ஆகிருக்கீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பர்சனல் கொஷின்ஸ்லாம் இருக்குது. அங்கே உள்ளவங்களும் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருடைய யூரினையும் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா யூரின் டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா, அதுக்காக. எல்லாரும் பாக்ஸ் எடுத்துகிட்டு அந்த ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருக்காங்க. பட் செகிக்கு மட்டும் என்ன பண்ணுறானே புரியல. அப்பா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, உனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட இருக்கு, வா வான்னு சொல்லிட்டு ஒரு ரூமா ஒரு மாடியாக தாண்டி வர சொல்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜேஇ தான். ஒரு வழியாக மாடிக்கும் போயிடுவா. போயிட்டு அவளுடைய அப்பாவை அவகிட்ட வச்சுட்டு, எனக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கு, அதை தயவு செய்து எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் கீழே முட்டி போட்டு, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன், எனக்கு தெரியும் நீ எனக்கு செஞ்சது எல்லாமே நீ எதுக்காக செஞ்சேன்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகணும் தானே, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன், நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், பதிலுக்கு எனக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்றுன்னு உனக்கு தெரியும், அதை மட்டும் கொடுத்துருன்னு சொல்றா. பட் இதை அவ ஏத்துக்கல. இறங்கி என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவும் வேணாம், இந்த மிட்டம்ல நீ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றா. அப்ப செகி, என்னுடைய லைஃப்ல நான் நல்லா படிச்சா மட்டும்தான் என்னால் நல்லா வாழ முடியும், நல்லா படிச்சா மட்டும்தான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னுடைய லைஃப்பை விட என்னுடைய லைஃப் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது, ஸோ தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஜேஇ கிட்ட கெஞ்சுறா. ஜேஇ அவகிட்ட அவ முட்டியில் உள்ள டஸ்டெல்லாம் தட்டி விட்டுட்டு, எழுந்துரு, உன்னோட லைஃப்பை நீ ஸ்டேபிளாக வாழு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே உன்னுடைய ஸ்டடீஸ்க்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு ஜேஇ சொல்கிறா. இன்னமும் நமக்கு டவுட் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு, ஏன் ஜேஇ இந்த ஹெல்ப்பை பண்ணணும்னு. அவள் கழுத்தில் ஒரு ஸ்கார்ஃபை போட்டு விடுறா. அவளுக்கு தேவையானதெல்லாம் அந்த யூரின் தான். ஸோ அந்த யூரின் பாக்ஸையும் அவகிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு, சரி இப்போ நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்க, அதை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜேஇயும் செகியும் அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதோட தான் முடிஞ்சது. மறுபடியும் அதிலே தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் செகி ஒரு கொஸ்டின் கேட்டா, நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா எனக்கு நீ அந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னேன், அதை இப்போவாது சொல்றேன்னு சொல்லி கேட்குறா. எதை பத்தி அவ எதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்றா, அவளோட டீட்டெயில்ஸ்லாம் இவ எதுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிறது தான். அதை பத்தி தான் இப்போ சொல்ல போறா. அதை நான் எங்க அப்பாவோட ஆஃபீஸ்ல தான் பார்த்தேன். எங்க அப்பாவுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்றேன். எங்க அப்பா ஆஃபீஸ்ல மெடிக்கல் லிட்டிகேஷன் இருக்கிறத பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அன்னைக்கு நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் ரொம்பவே டீட்டெயிலாக அதில் இருந்துச்சு. உன் ஸ்டெப் மாமா பற்றி கூட அவ்வளோ டீட்டெயிலாக வச்சுருந்தாங்க. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் தான் ப்ராப்ளம்னா உங்களை சரி கட்டுறது அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எதுக்காக உங்களை இவ்வளோ டீட்டெயிலாக அவருடைய ஆஃபீஸில் கொண்டு போய் சீக்ரெட்டாக வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் உன்னை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இதெல்லாம் பண்ணினேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷார்ட்டாக முடிச்சிடுறா. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவள் கையில் வச்சிருக்க ஸ்கார்ப் எடுத்து அவளுக்கு கட்டிவிட்டு, இந்த இடம் ரொம்ப கோல்டாக இருக்கும், ஸோ இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் வந்ததை நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேவா, சரி போயிட்டு பேலன்ஸ் செக்அப்லாம் முடிச்சுட்டு வந்துடுன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சு வைக்கிறா. போனவளை அங்கே இருக்கிற நர்ஸ் செலீன்லாம் போட்டு தூங்க வைக்கிறாங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும் போது அவங்க 1 2 3ன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறாங்க. அவங்க கவுண்ட் பண்ண இவளுக்கு தூக்கம் வருது. தூங்குறவங்க கனவோட ஒரு விஷயம் வருது. அவள் சின்ன வயசு தொலைஞ்சு போன அந்த செகண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த இடத்துக்கு தேடுற மாதிரி அவளுக்கு ஒரு இமேஜினேஷன் தோணுது. இவ அப்பான்னு கூப்பிட்றா. அவங்க அப்பா காதில் விழவே இல்லை. அந்த இடத்துக்கு ஜேஇ இவ கையை பிடிச்சி அந்த பக்கமாக கூட்டிட்டு போற மாதிரி அவளுக்கு தோணுது. இதெல்லாம் ட்ரீம்ல அப்படியே நடந்துகிட்டு இருக்கு.
இந்த பக்கம் பார்த்தோன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது யாரோ ஒரு ஆள் மட்டும் எழுந்து வந்து செகி கிட்ட இருந்து என்னமோ எடுத்துக்கிட்டு போறாங்க. அவங்க என்ன எடுத்தாங்கன்னு தெரியல, பட் எடுத்துக்கிட்டு போகும்போது ஜேஇ பார்த்துடுறா. அவளும் தேடி பார்க்குறா என்னத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளால் கண்டுபிடிக்க முடியல. போனதுக்கு அப்புறம் கிட்ட போய் பார்க்குறா. அந்த போன பொண்ணையும் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. அவளையும் பிடிக்க முடியல. திரும்பி வந்துடுறா. வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கு என்னத்தை காணும்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை தான் காணும். வேற யாரும் கிடையாது, ஜூயி லீலி இருக்கா இல்லையா, அவளை தான் காணும். ஆல்ரெடி இவளை பற்றின டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அவள் தான் என்னத்தை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இடையில தான் தெரிய வருது அவளுடைய ஃபோனு. செகி வச்சுருந்த இன்னொரு ஃபோனை தான் அவள் எடுத்துகிட்டு போயிருக்கா. எதுக்காக எடுத்துகிட்டு போனாங்கிறது தெரிய வரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. வெளில வந்ததும் செகியும் ஜேயும் என்ஜாய் பண்ணுற மூடுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்பவே பரபரப்பாக போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த எபிசோடு. ஏன்னா இன்னொரு ஆள் யாரோ தெரியல, தலையில் கேப் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஹூடி போட்டுக்கிட்டு தலையை நட்டுக்கிட்டே ஒரு ஆள் குறுக்கி நடுக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜூயிலி எதையோ தேடிக்கிட்டு இருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த போதை கை ஒன்று இருக்கு இல்லையா, எப்போ பார்த்தாலும் போதையிலேயே தெரியும். அதுவும் டேப்லெட்டை பொருட்டு கண்ணா பண்ணான்னு போதையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவ எதையே தேடுறா. ஜூயிலி என்னத்தை எடுத்துட்டு போனா, எதை தேடுறான்னு தெரிஞ்சுக்கணுமேனு ஜேஇக்கு தோணுது. ஸோ அவள் ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணுறா. இந்த மாதிரி நாலா பக்கமும் ஒரே பரபரப்பாக இருக்குது. அந்த போதை மருந்து போடுறவ என்ன பண்ணுறான்னா அவசரமாக அவளை கூப்பிட்டு போய் அவள்கிட்ட காசை கொடுத்துட்டு டேப்லெட்டை வாங்கி நிறைய டேப்லெட்டை ஒரே நேரத்தில் போடுறா. இங்கே எல்லாரும் எனக்கு காம்படிட்டராக இருக்காங்க, அதனால நான் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேப்லெட்டை போட்டுடுறா. அவளால் நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு டேப்லெட் போட்டிருக்கா. இன்னொரு பக்கம் செகியும் ஜேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வா, இந்த வருஷம் ஆனிவர்சரி நம்ம மறக்கவே கூடாதுங்கிற மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ரெட் கலர் கோட் போட்டவன் அந்த பக்கமாக வந்து கிராஸ் ஆகிறான். அந்த போதகாரியை போட்டு இடிச்சிடுறான். யாருன்னா செகியோடைய அந்த ட்ரக் அடிட்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, ட்ரக்கரை விற்றுக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வந்து கிராஸ் ஆகிறான். அவனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான் போல. அதுக்கப்புறம் அந்த போதைக்கு கிளாஸுக்கு போகுது. கிளாஸுக்கு போனால் அவளால் நிற்க கூட முடியல. பொத்துன்னு குப்புற விழுந்து குழந்தை மாதிரி தவழ்ந்துக்கிட்டே போய் இடத்துல உட்கார்றா. நம்ம பாப்கிட்டும் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி பார்க்குது. யாருக்குன்னா செகிக்கு தான் ஃபோன் பண்ணி பார்க்குது. அதுக்கப்புறம் வெளில பார்த்தா நம்ம பாப்கட்டோட அம்மா வராங்க. எல்லாருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்து சமைச்சு போடுறது, சின்ன ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணணும் போல். அதுக்காக எல்லோரும் வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு பாப்கட் என்ன கேட்குதுன்னா, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் பிஸியாச்சு, இன்றைக்கி என்ன வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜேயுடைய அப்பா வராரு. நீங்கள் என்னைக்கு தான் எவிடன்ஸு சப்மிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரே ஸ்மைல் தான். யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்மைல் பண்ணி அவங்கள டென்ஷன் ஆகிட்டு போயிடுவார். அதே தான் இன்றைக்கும் பண்ணுறாரு. டென்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. பாப்கட்டும் இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் செகியும் ஜேயும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்கட்டு செகிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குது. ஃபோனை எடுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுது. ஆனாலும் அவள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஏன்னா அவள் கையில் தான் ஃபோனே இல்லையே. அந்த ஃபோன் இப்போ யார் கையில் இருக்குன்னு காட்டுறாங்க. ஜூயிலி இருக்கா இல்லையா, அவளுடைய கையில் தான் அந்த ஃபோன் இருக்குது. அதை சுவிட்ச் ஆன் பண்ணுறா. ஆன் பண்ணதுன்னே அது ஆஃபும் ஆகிடுது. ஏன்னா அதில் சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் போடணுன்ட்டு நினைக்கிறா. அந்த நேரம் அந்த இடத்துக்கு வாமிட் பண்ணுறதுக்காக போதை கை வருது. வந்து வாமிட் பண்ணிவிட்டு வாயை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ தான் இவ சொல்கிறா, சார்ஜர் வச்சுருக்கியா, சாம்சங் சார்ஜர் வச்சுருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட சார்ஜர் இல்லையே ஏன்னு சொல்லிட்டு கேட்குறா. நீ மட்டும் சார்ஜர் எடுத்துருந்தனா உன்னையும் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அவளுடைய ப்ராப்ளமே என்ன, எதுக்காக அவள் எப்போவுமே போதையில் இருக்கான்னா, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அவளுக்குன்னு யாருமே இல்லை, அவளை யாருமே சேர்த்துக்க மாட்டுறாங்கிறதுனால தான். இவ அப்படி சொன்னோடனே அவளுக்கு ஹாப்பியாகிடுது. அப்படியா, இரு ஒரு 5 நிமிஷத்துல நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக போகிறா. அந்த நேரம் வாமிட் வருது. உடனே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறா. ஜூயிலியும் அதுக்கப்புறம் வெளில வந்துடுறா. இதுக்கு எப்படியாவது சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு. அப்போ ஜேஇ சும்மா இருப்பாளா, அவளும் ஒருத்தவங்களுக்கு சேட் பண்ணுறா. யாருன்னா ஆல்ரெடி இந்த ஸ்குவாட் லீடர் போட்டதில் ஒருத்தி ஹெல்ப் பண்ணா இல்லையா, அவளுக்கு தான் சேட் பண்ணி வச்சுருக்கா. அவள் ஏதாவது பண்ணான்னா, ஜூயிலி ஏதாவது பண்ணான்னா நீ என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்லியிருப்பா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து சார்ஜர் தான் தேடிட்டு இருக்கா. எதுக்காக சார்ஜர் தேடுறான்னு தெரியல, ஆனால் சார்ஜர் தேடிட்டு இருக்கா, அது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அந்த நேரம் செகி வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம எங்கேயாவது சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற கவுண்டருக்கு போகிறாங்க. யார் என்ன செஞ்சிட்ருக்கான்னு பார்த்தா பாப்கட்டோட அம்மா தான் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை போய் சாப்பிட்லான்னு போகும்போது ஜேஇ சொல்கிறா, இது மாதிரி பாப்கட்டோட அம்மா தான் இவங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களுக்கும் விஷ் பண்ணிவிட்டு நான் செகின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறா.
ஆனதும் ஓ ஸ்குவாட் லீடர் நீதானான்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத அவங்க அப்பா தூரத்துலேருந்து பார்க்குறாரு. பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. ஆனாலுமே எல்லா டென்ஷனுமே அவர் காமிச்சிக்க மாட்டார் இல்லையா, ஸ்மைலில் தான் காட்டுவார். அப்பயும் ஸ்மைல் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபுட்டு ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை, சீக்கிரம் போன் வீணாக போயிடும், சீக்கிரமாக செத்துருவோங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாரு. இதில் கடுப்பான செகி அப்படியா எதையுமே சாப்பிடாம லேட்டாக சாகிறதுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் செத்துடலாமேன்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே அதை சாப்பிடுது. அதே மாதிரியே அவள் சாப்பிட்டதும் ஜேயும் சாப்பிட்றா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுறாங்க. ஆகும்போது என்ன பேசிக்கிறாங்கன்னா, எங்கள் அப்பாவோட மூஞ்ச பார்த்தியா எப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பால்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி, இது வந்து பால் பூல்னு சொல்லுவாங்க, வெறும் பால்ஸாக கொட்டி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போய் விளாட்லான்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக போகிறாங்க. அப்போ பாப்கட் வந்து ஜூயிலி கிட்ட வந்து செகி எங்கன்னு சொல்லி கேட்குது. செகியா நான் செக்கப் இதெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்க்கலையே, எங்க நீனே போய் தேடிக்கோன்னு சொல்கிறா. அவளும் போய் தேட போயிடுறா. சரி இவளை இப்படியே விடக்கூடாது, செகியை தேடிக்கிட்டு இருக்கா, ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே விடக்கூடாதுன்னு அவளை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பூத்துன்னு சொல்லிட்டு ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்தில் போயிட்டு நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ, அதாவது ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது, பட் நம்ம மனசை விட்டு பேசலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் யாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா, செகியோடைய அந்த ட்ரக்கர் இருக்காங்க இல்லையா, அவனை தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவன் நிறையா பேசுகிறா, பட் அவள் பதில் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவளுக்கு அவன் பதில் சொன்னால் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு பதில் சொல்லாமே உட்காந்துருக்கான். இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அவள் கண்ணா பின்னான்னு மூவ் ஆகிறத அவன் கவனிக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பெயின் இருக்குன்னு இவன் சொல்ல, இவன் தான் பெயின் கில்லரை கையிலேயே வச்சுருப்பான் இல்லையா, உடனே அந்த பெயின் கில்லர் எடுத்து கொடுக்குறான். செகியை பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதில் ஏதோ வேர்ட்ஸ் எழுதியிருக்கு, அதை மட்டும் கொடுத்துட்டு போகிறான். ஜூயிலி வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அந்த இடத்துக்கு ஒரு ஒயர் பாக்ஸ் போகிறது. ஓ அப்போ சார்ஜர் இங்கே போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போகிறா. உள்ளே போய் தேடி பார்த்தா ஒரு வழியாக அவள் சார்ஜரையும் கண்டுபிடிச்சி சார்ஜையும் போட்டுடுறா. ஃபோனை போட்டுட்டு போய் வந்து அந்த ஃபோன் சார்ஜ் அடிச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் ஜெயின் ஜாலியாக அந்த பால்ஸில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விளையாண்டு முடிச்சுட்டு வெளில வந்து உட்காந்துட்டு செகி அப்பாடான்னு உட்காந்துக்கிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லைப்பா, இந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியாது, எல்லாம் ஒன்னால தான் சொல்லிட்டு ஜேஇயை ரொம்பவே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பூத்து வாசல்லையே இவன் நின்றுக்கிட்டு எப்படா ஃபோன் சார்ஜ் ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இவளை நோட் பண்ணுறதுக்காகவே ஜேஇ வச்சு ஆடும் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவள் டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவள் வெளில ஒரு இடத்துக்கு யார்கிட்டயும் பேச போகிறா. ஸோ இவளும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறா. போய் பார்த்தா ஜேயுடைய அப்பா கிட்ட தான் பேச போயிருப்பா. எங்கே ஃபோனுன்னு கேட்கும்போது, ஃபோனை நான் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டிருக்கேன், அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே டீல் எவ்வளோ தருவீங்கன்னு நான் பேசிட்டு போகணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சொல்லுங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரும் ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாரு. சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன்ட்டு இவளும் பாய் சொல்லிட்டு வெளில வரா. இவ ஃபாலோ பண்ணிட்டு வந்தவ இதுக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு அதில் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. ஜூயிலி நிற்கும் போதும் அவங்க அப்பா உள்ளே உட்காந்துருக்கும் போதும் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த போதகை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஜெராக்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா, பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கிற ரூமு, அந்த ரூமில் போய் ஒரு சார்ஜரை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வெளில வரலான்னு பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளே யாரோ முகமூடிலாம் போட்டுக்கிட்டு கேப்லாம் போட்டுட்டு உள்ளே வராங்க. அது யாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் போல், கண்டுபிடிச்சிட்றா யாருன்னு பார்த்துட்டு. ஆனால் ஷாக்லேயே இருக்கா. அந்த ஷாக் அவளால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் வான வேடிக்கை மேலே நிறையா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நிறையா வெடிக்குது, சின்னதாக பெருசான்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லைப்பான்னு சொல்லிட்டு செகி ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறா. கூடவே ஜேயும் பார்க்குறா. என்ன இதை கூட இவள் பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ அவள் எந்த அளவுக்கு ரொம்ப வறுமையில் இருந்திருக்கான்னு அவளுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஜேயுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி அவள் சார்ஜர் தான் தேடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவள் ஏற்கனவே கொடுத்துட்டா. இப்போ என்ன கொடுக்குறான்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஜேஇயால் அந்த இடத்துல உட்காரவே முடியல. உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது செகி யார்கிட்ட விட்டு போகலான்னு யோசிக்கிறா. அந்த நேரம் செகியை மீட் பண்ணுறதுக்காக பாப்கட் வரா. பாப்கட்டும் வந்து நான் உனக்கு எவ்வளோ கால்ஸ் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், எதுக்குமே ரிப்ளை பண்ணல, என்ன தான் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவள் ஃபோனையே தேடுறா. ஃபோனை தேடி பார்த்தா ஃபோனை காணோம். இங்கே தான் ஃபோன் வச்சுருக்கியே, நீ எதுக்கு தேடிட்டுருக்கன்னு சொல்லி பாப்கட் கேட்கும்போது, இல்லை அது இன்னொரு ஃபோனு, அந்த ஃபோனை தான் காணோன்னு சொல்லிட்டு இவள் தேடிக்கிட்டு இருக்கா.
அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாரும் ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு திசையில் ஓடுறாங்க. ஜேஇ அந்த விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. ஜூயிலியும் அந்த ஃபோனை தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் செகியும் அவள் ஃபோனை காணுமேன்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. ஆளுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல கண்ணா பின்னாலும் நாலா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த ஃபோன் யார் கையில் கிடைக்க போகுதுன்னு ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அந்த நேரம் ஜூயிலி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது. இடையில ஜூனியர் பிள்ளைங்க வந்து பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜேஇ அந்த இடத்துக்கு போயிடுறா. அந்த இடத்துக்கு போய் தேடி பார்த்தா ஃபோனை காணோம். சரி காணுமே வெளில போகலான்னு பார்க்கும்போது அந்த ஃபோனு ரிங் ஆகுது. ரிங் ஆகிற ஃபோனை எடுத்து ஹலோன்னு சொன்னால் அதில் யாருமே பேச மாட்டாங்க. பட் ஃபோனை இவ கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு இவளும் வெளில போகிறா. இன்னொரு பக்கம் செகி கண்ணாப்பினான்னு தேடிட்டு கிடக்கா. அவள் எந்தெந்த கவுண்டருக்கெலாம் போனாலோ எல்லா கவுண்டர்லையும் போயிட்டு ஃபோனை தேடுறா. அப்போ கூட பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக உன் கூட ஜேஇ தான் இருந்திருக்கா. அப்போ அவளுக்கு தானே தெரியும் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னு. நீ எதுக்கு இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கன்னு சொல்கிறா. அதெல்லாம் கொஞ்சம் கூட காரவங்க அதை செகி எங்கெங்கெல்லாம் அவள் போனாலோ எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக அவள் சாப்பிட்டா இல்லையா அந்த இடத்துக்கு போகிறா. ஃபோன் கையில் கிடைச்சதும் ஜேஇ அந்த ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் தோணுது. அது செகியோட ஃபோனுங்கிறதுனால செகியோட பாஸ்வேர்டு தானே போட்டிருக்கோம், பர்த்டே டேட் ஏதாவது. அதை அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டா. செகி இவ்வளோ நாளாக அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியும் அவளால் அதை ஓப்பன் பண்ணவே முடியல. அவளோட பர்த்டே டேட் தான் அது. அதை வச்சு இவ ஈஸியாக ஓப்பன் பண்ணிடுறா. இவ ஒரு பக்கம் ஓப்பன் பண்ண ஜூயிலி இன்னொரு பக்கம் ஃபோனை போய் தேடி பார்க்குறா. ஃபோனை காணோமேன்னு டென்ஷனில் வெளில வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்போ தான் சார்ஜர் எடுத்துகிட்டு போதக்கை எந்த பக்கம் வருது. ஆல்ரெடி ஃபோனை காணோன்னு இருக்கிற டென்ஷனில் இவ சார்ஜரை கொண்டு வந்தோடனே கடுப்பு மேலே அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஃபோனை ஓப்பன் பண்ணவே அதில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. என் பொண்ணை காணும்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அது யார் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜை பார்க்குறா. அதில் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் தப்பாக இருக்காங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறா. அந்த வீடியோவில் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கிறா. பார்த்தவளுக்கு மறுபடியும் ஷாக்கு. இந்த பக்கம் செகி அந்த சாப்பிட்ட இடத்துல போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னத்தை தேடுறேன்னு சொல்லிட்டு ஜேஇயோடைய அப்பாவே வந்து அதை தேட ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு பக்கம் தேட, இன்னொரு பக்கம் பாப்கட்டோட அம்மாவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜூயிலியும் வந்துடுறா. ஜூயிலியும் சேர்ந்து தேடுறா. 4 பேரும் இப்போ அந்த ஃபோனை தான் தேடிட்டு இருக்காங்க. தேடுறதுக்காக கீழே போனவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஜேஇயோடைய அப்பா, ஜூயிலி, செகி 3 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. அந்த நேரம் அந்த இடத்துக்கு வந்த போதகை என்ன சொல்கிறதுன்னா, ஜேஇயோடைய அப்பா கிட்ட, ஹாய் அங்கிள், நான் இப்போ தான் சிஸ்டர் ஜேனாவை பார்த்தேன், அதாவது ஜேஇயோடைய அக்காவை பார்த்தேன். அவங்க முன்னாடி விட ரொம்பவே ஸ்லிம் ஆகிட்டாங்க, வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படி கம்மி பண்ணாங்கன்னு சொன்னால் நானும் செய்வேன்ல, தயவுசெய்து சொல்லுங்க அங்கிள்னு சொல்லிட்டு வந்து கேட்குது. அவருக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன வளரிட்டு இருக்கன்னு ஜூயிலியும் அது கதையை மாற்ற பார்க்குறா. ஆனாலும் அவன் மாற்றுற மாதிரி இல்லை. சிஸ்டர் ஜேனாவை நான் பார்த்தேன், அப்புறம் இன்னொரு பையனை கூட நான் பார்த்தேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறா. ஜூயிலி தள்ளி விட்டதில் கீழே போய் விழுந்தவளுக்கு பயங்கர கோவம். அவள் கையில் சின்னதாக அடியும் பட்டுருது. இன்னொரு பக்கம் ஜேஇ என்ன பண்ணுறான்னா, இந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா, ஒரு வீடியோவில் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவில் நடந்த விஷயம் எங்கே நடந்திருக்கு, அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த ரூமுக்கே போகிறா. அந்த ரூமுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த வீடியோவில் இருக்கிற இடம் அப்படியே இருக்குது. அதே சோஃபா இருக்குது. ஸோ இந்த இடம் தான் போல நான் பார்த்துட்டு இருக்கும் போதே வெளில ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு போய் எட்டி பார்த்தா போதகை கையில் கத்தி வச்சுட்டு நிற்கிது. அங்கே உள்ளவங்கெல்லாம் மிரட்டுது. அதுலேயும் முக்கியமாக ஜூயிலியே மிரட்டிட்டு நிற்கிறா. அதை அவள் மேலே மாடிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கா. பாப்கட்டோட அம்மாவும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை அவள் காதில் வாங்குற மாதிரி தெரியல. அங்கே உள்ளவங்க எல்லாரும் என்னை அவமதிக்கிறாங்க, என்னை கீழே போட்டு மிதிக்கிறாங்க, நான் சரியாக படிக்கலை, அழகா இல்லைன்னு என் கூட யாரும் பழக மாட்டாங்க, எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மனசில் உள்ள எல்லா பாரத்தையும் வெளில சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரையும் கத்தியை வச்சு மிரட்டுறா. ஜூயிலி இப்பயாவது நிறுத்துன்னு பார்த்தா இப்பயும் ஓவராக பேசுது. கத்தியை வச்சு ஒரே கிழியே அதுவே பொத்துன்னு கீழே விழுந்துருது. அப்போ தான் அவள் கண்ணில் செய்ய மாட்டுறா. ஓ நீ தானே ஜேஇயோடைய பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு செகியையும் குத்துறதுக்காக பார்க்குறா. அங்கே உள்ளவங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு யாரோ வராங்க. யாருன்னு சொல்லி ஜேஇ பார்க்கும்போது
கிட்ட வந்து அவங்க மாஸ்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செகி இவ கத்தியை வச்சு ஒரே கிழியாக கிழிச்சிடுறா. அவள் கீழே விழுந்துடுறா. பட் அதை தடுக்க வேண்டிய ஜெய்யோடைய அப்பா தடுக்காம அப்பாடி தொல்லை ஒதுஞ்சுதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. இதை பாப்கட் நல்லாவே நோட் பண்ணுது. பாப்கட்டோட அம்மா தான் போய் செகியை தூக்குறாங்க. இந்த பக்கம் இந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு ஜெய் கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலி அது ஒரு பையனே கிடையாது, பொண்ணு ஜேனா தான். ஜேயுடைய சிஸ்டர் ஜேனா தான். அது எதுக்காக இங்கே வந்திருக்கா, எப்படி ஏன் இப்படி மறைமுகமாக வந்திருக்காங்கிற சொல்லி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. சிஸ்டர்னு சொல்கிறா. அப்படியே அந்த சீரீஸ் முடிஞ்சு போயிடுது இந்த எபிசோடு. ஓகே கைஸ், இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.